நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 10. அதில் காமன் மேன். இந்த காமன் மேன் ஷோவில் வந்து மாயா வந்து ஹோஸ்டாக வரும்போது எல்லாருமே வந்து நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சாங்க. சமூக வலைதளங்களில் கழுவியே ஊற்றுனாங்க. நாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்க திரும்ப உள்ளார வராங்க அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு யார் மீதும் வெறுப்பு கிடையாது. என்ன நடக்கிற விஷயத்த நம்ம பேசுகிறோம். ஆனால் மாயா இன்னைக்கு பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து ஃபெமினிசம் பேசணும்னா உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்குது, உங்களுக்கு ஒரு யூடியூப் தளத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, உங்கள் சமூக வலைதளத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, யாரும் அதை வந்து கேள்வியை கேட்கல. ஆனால் ஒரு காமன் மேன் ஒரு ஷோவில் நீங்கள் ஹோஸ்டாக தான் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது நான் வந்து கேள்வி கேட்கலாமான்னு கேட்டுட்டு அதில் வந்து பெண்ணிய கருத்துக்கள் ஃபெமினிசம்லாம் பேசுறது வந்து அபத்தமாக இருந்தது. அதுவும் வந்து தே ஆர் காமன் மேன்ஸ், அவங்களுக்கு தே ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ். அப்படி இருக்கும்பொழுது அங்கே பேசுறது ரொம்ப அபத்தமாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். முக்கியமான விஷயம் ஜாக்கி, நீங்க சொல்லும்போது சொன்னீங்க நான் பேசலாமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கேள்வி எனக்கு ஒன்று இருக்கு அப்படின்ட்டு தான் டைரக்டா கேட்பாங்க. அது வந்து இது ஒன் ஆஃப் த விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு முதல்ல நடந்த விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்க. நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்தேன், நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே சார், இன்னைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் டாஸ்க். 2 பேரை வந்து ஆப்போசிட்டா வக்கீல்களா வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு டாபிக்குமே அவங்களே தான் சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அவங்களே சூஸ் பண்ண டாபிக். அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்டே, அதாவது கண்டஸ்டன்ட்லேயே ஒருத்தரை ஜட்ஜா செலக்ட் பண்ணி இவங்களுக்கு 2 பேருக்கும் வாதாடணும், ஜட்ஜ் வந்து அதற்கான தீர்ப்பு சொல்லணும். இதுதான் அங்க வந்து நடக்கிற டாஸ்க் இல்லைங்களா? இப்ப இந்த டாஸ்க்ல அவங்க ஜட்ஜஸ் வேணும்னா வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா வக்கீல்கள் வந்து யாரையாவது சாட்சிக்கு கூப்பிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க இன்னும் ஒரு சுவாரஸ்யமான டிஸ்கஷன்ஸ் ஏற்படுத்தலாம். இதுதான் மேட்டர். ஓகே, ஸோ இப்போ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்கி நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கெட்டவர்னு சொல்லுவீங்க. இப்போ நான் வந்து அவர் வந்து எனக்கு நல்லவர் தான் தோணும், ஆனா எனக்கு வேற வழியே இல்லை, எனக்கு கெட்டவர் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம் அப்படி சொன்னோம்னா வந்து பாரு இந்த மாதிரி கெட்டவங்க கூட வாழ்ந்துட்டேன்னு கழுவி ஊற்றுவாங்க அப்படின்றதுக்காக கூட நம்ம வந்து ஒரு நலன் கருதி சொல்லுவோம். அப்படிலாம் இல்லை, நலன் கருதலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் ஜெயிக்கணும் அப்படின்னும் போது கெட்டவருக்கான என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்து தான் பேசுவேன் இல்லையா? ஆமா, ஆகாத மருமோ கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் அப்படின்னு பரிசெல்லாம் எடுத்துன்னு வருவோம் நம்ம பாட்டுக்கு. ஐயோ இந்த பெண், இந்த அபலையின் கண்ணீரை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஆளோடு இந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தான் நம்ம. இதுதானே நம்ம எல்லாருடைய மனநிலையும் இப்படித்தானே இருக்கும். சரியா? சோ இந்த மாதிரி தான் அங்க இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் பேசவா கத்து கொடுக்கணும். வாதாட வந்தவங்களுக்கும் ஆமா, இல்லைன்னா நீங்க எனக்காக தூயின் போயிடும் உங்களோட நான் இருக்கிறப்ப, அதுவும் கூட வர்ற நீங்க சேர்த்து வச்சிருக்கிறவங்களாம் நான் பேசலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது எப்படி நான் சொல்றது? சரி, ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம். இதுல என்ன வந்து எனக்கு ஃபர்ஸ்டே ஒரு இடத்துல நெருடல் வந்தது. என்னன்னா பேபி அக்காவும் ஷாமாவும் வருவாங்க. அவங்களுக்கான ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா திவ்யான்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்த டாபிக்கே சேஞ்ச் பண்ணுவாங்க மாயா. அவங்க ஒரு டாபிக் எடுத்துருவாங்க. இவங்களுக்கு இது வந்து நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு நெருடல் இருந்தது, இவங்க அவங்களுக்கு டாபிக் சூஸ் பண்றாங்க. அப்ப ஜாக்கி கூட சொன்னாங்க, அவங்களுக்கு ஞாபகம் இல்லை இப்ப, ஆமா சொல்லிட்டு இருக்காங்க, இது அவங்க சூஸ் பண்ணா ஒரு ஹோஸ்ட் வந்து இது இன்னும் சுவாரஸ்யமாகும் நினைச்சாங்கன்னா ஓவர் இந்த இதுல காதுல வச்சிருப்பாங்களா, அதுல கூட சொல்லுவாங்க. சொன்னதுனால கூட இதை விட இந்த இன்னொரு பெட்டர் டாபிக் இருக்கு, அவங்க 3 பேருக்கும் அது நல்லா வரும். காமன் மேன்ல அந்த உதவி ஜேசனா, ஆமா ஜேசன், கரிஷ்மா, அதுக்கப்புறம் வந்து முனியம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல, ஆனாலும் அங்க கூட்டு போறாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நடிப்புவாங்க, பேசுவாங்க, கான்ட்ரவர்சி ஆகும், கூட்டுருவாங்க. இவங்க 3 பேர் தான் செலக்ஷன்ஸ் அப்படின்றது பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில பொது தளத்துல. நம்மளுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் தான் இருக்குது. 10 நாள்ல 8 நாள் தான், அவ்வளவுதான். 8 நாள் 10 days to go. அது ஒரு 6, இது ஒரு 3-4 நாள் தான் இருக்கு, அவ்வளவுதான் ஜாக்கி. அதுதான் 10 நாள் தான், 6 நாள் 10 நாள் தான் இருக்குது. 10 days to go அப்படின்னும் போது காமன் மேன்ல வந்து என்ன ரிசல்ட் இருந்தது எவ்ரிபடி நோஸ். சனி ஞாயிறு இல்லாம அடுத்த சனி ஞாயிறு நம்ம பேச போறோம். ஸோ ஆனாலும் இதுல வந்து என்னன்னா 300, அதாவது எவ்வளவு பேர், 600 பேர் தேர்ந்தெடுத்தாங்களா? ஆமா, 600 பேர். 600ல 300 செலக்ட் பண்ணி அதுல 50 ஆக்கி அந்த 50ல 2 சேர் பிடிக்கிறது பஸ் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி நாய்மாரெல்லாம் குலைக்க வச்சு இவங்க வெளியே வந்து இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்
ராஜு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் சிங்குலர்ல பேசுறதுக்கு வந்து மன்னிப்புன்னு கேட்டிருக்காரு. அதை தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம். ராஜு இது உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுவோம். அது என்ன ஏதுன்றது அடுத்த இதில் பேசுவோம். அதுக்காக முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதை வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க செலக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை செலக்ட் பண்ணும்போது கூட அதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, சரி அவங்க வந்து மைக்ல கூட சொல்லியிருக்கலாம், வேற ஒரு டாபிக் அவங்க செலக்ட் பண்ணலாம், ஓகே ஃபைன், ஒரு ஹோஸ்ட் அதை இன்ட்ரெஸ்டிங்கா கூட ஆக்கலாம். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு தான் 3 ஜட்ஜி காசு கொடுத்து வச்சிருக்கீங்களா, எதுக்கு நீங்க மாயா கிட்ட அந்த டாக் பேக்கெல்லாம் சொல்றீங்கன்றதா என்னுடைய கேள்வின்ற. அப்படியே சொன்னாலும் அங்கதான் நம்ம அதனாலதான் இந்த அதிக பிரசங்கித்தனமான விஷயங்கள் வருதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்க ஹோஸ்ட் மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இப்ப நீங்க எந்த கேள்வி கேட்க மாட்டீங்களா, உங்க ஃபெமினிச கருத்துக்களை எடுத்து வந்து இங்க ஏங்க அவங்களே கஷ்டப்பட்டு வாதாடிட்டு இருக்காங்க. அதான் இந்த நிகழ்ச்சி உள்ளார போகணும். காமன் மேன் வந்து வாதாடிட்டு இருக்கான். அவங்ககிட்ட வந்து உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு நான் கேட்கறேன். நான் அப்ப இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நியாயமான கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல, ஒரு சாரருக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க கேள்விகளை மாத்தி மாத்தி பேசுறதா இங்க ஏற்புடையது இல்லைன்றது. கண்டிப்பாக. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க வந்து யார் வாதாடும் பொழுது இந்த விஷயத்தை எடுத்துட்டு வராங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஷோபா, ஐஸ்வர்யா 2 பேரும் வந்து வாதாடுவாங்க வக்கீல்களா. அவங்களுக்கான ஜட்ஜ் பாத்தீங்கன்னா டார்வின். ஓகேவா? அவங்களுடைய தலைப்பையும் சொல்லிடுறேன். அறிவை விட அழகு முக்கியம். பிக் பாஸ்ல ஜெயிக்கிறதுக்கு அறிவை விட அழகு முக்கியம்னு ஒருத்தர் வந்து இல்ல அழகை விட அறிவு தான் முக்கியம்ங்கிறதையும் பேசணும். இப்ப ஷோபா தான் வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆர்கியூ பண்ணும்போது உண்மையிலே அவங்களோட ஆர்கியூமெண்ட் நல்லா இருக்கு. அதாவது உங்களுக்கு டாபிக் தெரியாது ஜாக்கி, திடீர்னு ஒரு இடத்துல கூப்பிடுறாங்க, ஒரு இடத்துல போய் நீங்க வந்து இப்ப என்ன பேச சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்லுங்க, அங்கே முடிச்சுவீங்க, தோணல அவ்வளவுதான், தட்ஸ் இட், முடிஞ்சது. டீ எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன் இல்லையே. இப்ப நான் வந்து அப்படியே சொல்லுவேன், எவ்வளவு பாயிண்ட் இப்ப பேசுறேன். முன்னாடியா இருந்தா நீ அப்படி சொல்லிருப்ப சுதாமா, இப்ப உனக்கு ஒரு டாபிக் கொடுத்தா நீ பேச. முன்னாடியா இருந்தா நீ அப்படி பேச சுதாமா, முன்னாடியா இருந்தா நீ அப்படி பேச சுதாமா, இப்ப நீ அப்படி பேச மாட்ட சுதாமா, நீ வந்து வேற லெவல்ல வந்துட்டு சுதாமா, அப்படிதானே சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இல்லை, இது வந்து ஒரு இடைசர்களாக எடுத்துகிட்டு வந்தேன். பட் உண்மையிலேயே ஷோபா வந்து பாயிண்ட்ஸை யோசிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசின கருத்துக்கள் என்ன அப்படின்னா, எப்பவுமே எழுத்தாப்புல என்ன இருக்கோ அதை வச்சுதான் பேசும். எழுத்தாப்புல இருக்கிறது ஆரி, ராஜுங்க, ஓவியா. இவங்க 3 பேர்ல யார் வந்து வின்னர் கப் வாங்கினாங்க ஜக்கி? ஆரியும் ராஜுவும் தான் வாங்கினாங்க. ஸோ அப்போ அவங்க சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் ராஜுவும் சரி ஆரியும் சரி, அவங்களுடைய திறமை அறிவுனாலதான் வந்து கப்பு வாங்கினாங்க. அப்ப ஓவியாவை அவங்க கம்பேர் பண்றாங்க. இதை கண்டிப்பா செய்வாங்க தான். ஓவியாவை அவங்க கம்பேர் பண்ணி சொன்னாங்க. ஓவியாவும் தான் அங்க இருந்தாங்க. ஆனா அவங்க மட்டும் அவங்க அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, சைக்கலாஜிக் அவங்க வந்து சென்டிமெண்டலா அஃபெக்ட் ஆகாம இருந்திருந்தாங்கன்னா, லெவலுக்கு போகாம இருந்திருந்தா, நீங்க அதான் சொல்ல வரீங்க. அந்த மாதிரி போகாம இந்த சீசன் 1 வந்து நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணணும் ஒரு ஆசைங்க எனக்கு. பண்ணலாம் ஜெகி. ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடியான மனநிலை, அந்த முதல்ல அவங்க உள்ளார வரும்போது அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க போனாங்க அப்படின்னு கண்டிப்பா பண்ணலாம். ஆனா இது என்னன்னா, ஆர்ன பொண்ணை வந்து கிரண்டி பாக்குற மாதிரி இருக்கும். பட் ஆனா இட்ஸ் ஹேப்பன். இன்னமும் அது வந்து வலைதளத்துல இருக்கு அப்படின் போது அதை வந்து ஒரு ரீகால் மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலா கண்டிப்பாக பண்ணலாம் ஜாக்கி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது திரும்ப வந்து வியூவர்ஸ் நம்ம வந்து அதை போய் பார்ப்பாங்க, என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு வசதியா இருக்கு. அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் செட் அப் அது இருந்திருக்கும். அதை திரும்ப பார்க்கும்பொழுது அதை வந்து ரிவ்யூ அந்த பார்வையே மாறும்ல. அப்ப இந்த மாதிரி வந்து டீடைல்டான ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப மோஸ்ட்லி பேசிக்க மாட்டாங்க. நம்ம அன்னையில இருந்து இன்னை வரலையும் யாரு ஓகேனாலும் ஓகே, யாரு ஓகே இல்லைனாலும் ஓகே தான், அவ்வளவுதான். அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரிதான். அதுக்கு ஆண்டவருக்கே அதுதான் நிலைமைன்னு வச்சுக்காங்களேன். கண்டிப்பாக. பட் என்ன, இந்த சினிமாவில் மட்டும் கொஞ்சம் பாவ புண்ணியம் பார்த்த குத்தம் வந்து அது சரியா போகல. அதுதான் சினிமா விமர்சனங்கள்ல சொல்றேன். ஐயோ நம்மளும் ஒர்க் பண்ணமே, இதெல்லாம் வந்து கடைசி அந்த 5:30 மணி 100 பேரும் பரபரப்பா அப்படி வேர்த்து விறுவிறுக்க வேலை செய்யும். ஏன்னா அந்த ஷாட் முடிக்கலன்னா மறுநாள் வந்து அதே இடத்துக்கு வரணும். அப்ப அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு திட்டு வாங்கிலாம் வேலை செய்யும் போது அந்த கன்சிடரேஷன் நம்ம பார்க்கும்போது, வேலை செய்யும் போது ஒண்ணு ஓகே, ஆனா ரிவ்யூவரா அந்த கன்சிடரேஷன் நான் பார்த்துருக்க கூடாதுன்றது என்னுடைய வருத்தங்கள். சினிமா நீங்க பேசி வேற சேனலை பத்தி ஞாபகப்படுத்தினால லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். லைக் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. பட் பத்தல, அப்படிதான் சொல்லணும். ஸோ நிறைய லைக் நம்பர்ஸ் கொடுங்க. அண்ட் வந்து நமக்கு கமெண்ட் போடுறவங்களும் நிறைய பேர் இப்ப மாறி இருக்கீங்க. டீட்டெயில்டா கமெண்ட் போடுறீங்க, அதுக்கும் நன்றிகள். சில பேர் ஐ அண்டர்ஸ்டாண்ட், டைம் இல்ல, ஹார்ட் மட்டும் போட்டு போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அது நான் அதுவே நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, அவ்வளவு பிஸியாலாம் இருக்கிறாங்க. அதனால இதுக்காக வந்து மெனக்கடுற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, பார்த்ததுமே அதை கடந்து போகாம ஒரு விஷயம் பண்றீங்களா, உங்களுடைய எல்லா வாழ்விலும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாமே இயற்கை துணை இருக்கட்டும் நான் சொல்றேன். அதுதான் உண்மையிலே
ஏன்னா அது கிரேட்ஃபுல். அது Yes. அது வந்து அது அது வந்து என்ன சொல்றது, அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அது வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். சரி, இப்போ இதுக்கு போகலாம். இப்போ ஷோபா வந்து ஆர்கியூ பண்ணும்பொழுது எழுத்தாப்புல இருக்கிற ராஜுவையும் ஆரியும் வச்சு ஃபர்ஸ்ட் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க ஆர்கியூமெண்ட் வந்து நல்ல டீப்பாக போய்கிட்டு இருக்கும். ஐஸ்வர்யா வந்து ஆர்கியூமெண்ட்டே தப்பாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அழகுங்கிறதையே வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க அழகுனா அழகு, பிசிக்கல் அழகை தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. அழகு முக்கியமா அறிவு முக்கியமான்றப்ப இவங்க வந்து அழகுங்கிறதே ஒருத்தவங்களுடைய திறமை, அந்த திறமையில இருக்கிற அழகுலாம் பேசிட்டு ஆர்கியூ. இப்ப விஷயத்துக்கு வரேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு மாயா, நீங்க என்ன ஆரியும் வந்து ராஜுவுமே பத்தி பேசுறீங்க, ஏன் நானும் ஓவியாவும் இல்லையா அப்படின்னா, நானும் அதான் சொல்லியிருப்பேன். நீங்க அறிவில்லாதனால தான் வந்து அதேதான். இப்ப அதான் டீசென்டான வேவ்ல சொன்னாங்க. இந்த இதுதான் நுணையிலையும் தன் வாயால் கெடும் அப்படின்னும் போது, நீங்க ஒரு சீசன்ல ஒர்க் அவுட் ஆகி நீங்க வந்து ஒரு வருஷம் தலைமுறைவானீங்க. நீங்க இன்னைக்கு நீங்க லைம் லைட்டுக்கு வந்துட்டுங்கன்றதுனாலே நீங்க செய்த தவறுகள் எல்லாமே எப்பயுமே ஏவன் குற்றவாளி ஜெயலலிதா தான். அதுல மாற்றமே கிடையாது. அது எத்தனை நூற்றாண்டாலும் அவங்க அதுதான். ஏன்னா கன்விக்டட் கிரிமினல் அது. அதனால நீங்க உங்க பக்கத்துல நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா நீங்க எப்படி வந்து நீங்க வந்து ஒரு வாரம் வந்து ஒரு மாசம் ஒரு வருஷம் காணாம போனீங்களோ அதுதான் உங்க நிலைமை. உங்களோட கேள்வியாவே இருந்ததா கூட இருக்கட்டும் ஜாக்கி. நான் என்ன சொல்றேன், நீங்க ராஜியும் ஆரியுமே சொல்றீங்களே, ஏன் ரித்விகாவை நீங்க எடுத்துக்கல, ஏன் திவ்யாவை எடுக்கல அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதுல, ஏன்னா அவங்க வின்னர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏமா திவ்யாவையும் வந்து நீ வந்து ரித்விகாவையும் எடுத்திருக்கலாம்ல, ஏன் நீ எக்ஸாம்பிளா இவங்க மட்டும் சொல்ற அப்படின்னு தானே கேட்கணும். நீங்க என்ன உங்களை எப்படி எடுப்பாங்க, ஏன் நான் இல்லையா, ஏன் ஓவியா இல்லையா அப்படின்னு ஓவியாவை எடுத்துட்டு வரீங்கன்னு கேக்குறேன். ஓவியா ஜட்ஜ்ல உட்கார்ந்திருக்காங்க. அதேதான். அதனாலதான் ஓவியாவும் வசிக்கப்பட்ட ஆட்டோக்காரன். அவங்க சொல்லிட்டாங்க ஓவியா வந்து நான் ஏன் எடுத்துட்டு வரலன்னா, ஒருவேளை அவங்க வந்து கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா அவங்க கப்படிச்சிருப்பாங்க, அவங்க நிகழ்ச்சியை விட்டு போயிருக்கவே கூடாது அப்படின்னாங்க. அதே மாதிரி இவங்களுமே சொன்னாங்க, நீங்களுமே ஜெயிக்கலையே, நீங்க வந்து புட்சல இருந்தா நீங்க ஜெயிச்சிருந்தீங்களேன்னாங்க. அர்ச்சனா ஜெயிச்சாங்க ஆக்சுவலா. அதேதான், அர்ச்சனா ஜெயிச்சாங்க. அர்ச்சனா பத்தி பேர சொல்ல வேண்டியதானே கேக்குறேன். அது எப்படி வரும்? அதுதான். அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம்னா ஷட் பண்ணுங்க. இது வந்து எதுக்காக நான் வந்து இன்னுமே அங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இது பேசும்போது சாதாரணமா அவங்க பேசுற மாதிரி இருக்கு. என்ன ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னு அவங்களோட இது மட்டும் அங்க எடுத்துட்டு வரல. அவங்க அந்த இடத்துல ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ற மாதிரி, இந்த பொண்ணு ஏன் நீ வந்து ஃபெமினிஸ்ட், அதாவது ஏன் பெண்களை எடுத்துட்டு வர மாட்டீங்கிறதா அவங்களுடைய ஆற்றாமையை. நான் என்ன சொல்றேன், ஆற்றாமையில ஜெயிச்சவங்க வந்து அர்ச்சனா இருக்காங்க, ரித்திகா இருக்காங்கன்னும் போது அந்த பேரை எடுத்துவாங்கன்ற. கரெக்ட். அதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. அந்த பொண்ணு அதை எடுத்துட்டு வராத காரணம், ரொம்ப முக்கியமான காரணமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள்னாலே அழகுங்கிற டேக்லைன்ல வந்துருவாங்க. ஆமா. இப்ப நீங்க ஆண்கள் தான் அழகா இல்லைனாலும் ஜெயிச்சவங்க அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இருக்கணும். அந்த பொண்ணு வேற இத்தனைக்கும் பெங்களூர் பொண்ணு, தமிழ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா பேசுறாங்க. பட் இப்ப நானும் நீங்களும் ஆர்குமெண்ட் பண்றோம், நீங்க ஜெயிச்சிருவீங்க எப்படியா இருந்தாலும் இல்லையா? சொல்லாதீங்க மேடம், நான் தோத்த இடங்கள்லாம் நிறைய. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். உண்மையிலே சீரியஸா தோத்ததான் அடிக்கும். வெளியதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னதான் கம்பேர் பண்ணிக்கிறேன் ஜாக்கி. நான் யாரோட நான் என்ன கம்பேர் பண்ணிக்கணும்? இது என்ன இது? இல்ல நீங்க கம்பேர் பண்ணிக்கிறதா சொல்ல, நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்றீங்களா? நடிக்காதடி. அப்புறம் அதான் சொல்ல போறேன். ஸோ ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா உங்களால வந்து சத்தமாகவும் சரி, ஆர்குமெண்டான பாயிண்ட்ஸையும் சரி கரெக்டா வைக்க முடியும். சொல்லால் அடித்த சுந்தரி. இது வேற என்னையா சோக பாட்டு பாடிட்டு நான் வந்து ஆமா அப்படிதான் சொல்லிட்டு போயிருவேன். அப்படி வரமாட்டேது மேடம். இப்ப வரையும் அது வரமாட்டேது மேடம். ஒன்னும் பண்றது. இப்ப போய் என் பொண்ணு வந்து டமால்னு போய் ஒரு 20 பவுண்டு ஜஸ்ட் லைக் தட்டா ஒரு பவுண்ட் எனக்கு செலவு பண்ணிடுது. இப்பயும் எனக்கு தாங்க முடியல, என்னால அது பண்ண முடியல. என்ன பண்றது சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு கேட்டாலுமே அவ சொல்லுவா. ஒரு நாள் ஏதோ ஒண்ணு கேட்டாங்க ஜாக்கி, கீழே சாவி விழுந்துருச்சு. இது ஏற்கனவே இந்த கதையை சொன்னா தெரியல. சாவி விழுந்துருச்சு. அந்த சாவியை வந்து நான் கீழே விழுந்து அடுத்த செகண்ட் டக்குன்னு நான் குனிஞ்சு எடுத்து கொடுத்துட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, பாரு என் பொண்டாட்டி அப்படிதான் அப்படின்னாங்க. அதனாலதான் அவன் பொண்டாட்டியில போயிட்டு அப்படின்னு போயிட்டாங்க. ஆமா, தப்பு. இது மாதிரி நான் உண்மையிலே அப்படி சொல்லிருக்க மாட்டேன். சரிப்பா, ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் நான் பண்றேன். அதுவாது பரவாயில்ல. அவ உன் பொண்டாட்டி நான் அப்படி கிடையாது சொன்னது கூட பரவாயில்ல. அவனை கெடுக்கிறதே நீ தானே. அவங்க ஆத்தாளுக்கு பாடம் எடுக்கிறா பாருங்க. அவளுக்கு தான் நான் டைப்பர் ஊட்டி விட்டு நான் வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன்னு. இப்ப சொன்னாதான் கறந்த பால் மடியேறாது. இந்த மாதிரி ஒருவர் நமக்கு ஒண்ணு செஞ்சோம் அப்படின்றதுக்காக அவங்க நம்மளுக்கு கடைசி வரையிலும் நன்றி விசுவாசமா இருப்பாங்கன்னு நம்ம யாருக்குமே நினைக்க கூடாது, எப்பயுமே நினைக்க கூடாது. ஓகேவா? சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். சோ இப்ப நீ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் இன்சிஸ்ட் பண்ணாங்க. அப்பவே எனக்கு வந்து என்னன்னா, ஒரு ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது இடைமறிச்சு அவங்கள வந்து இப்படி வந்து குழப்பி விட்டீங்க. அதுவே தப்பு. ஏன்னா 2 பேர் இப்ப ஷோபாக்கு ஒருவேளை கிரீன் ஸ்டார் இன்னைக்கு வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதே தடுத்தீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. உங்களுடைய வேலை என்னங்க? நீங்க ஜட்ஜா, அவ்வளவுதான். இன்னொன்னு, இந்த இடத்த விட்டு கொடுத்த 3 ஜட்ஜஸ்மே தப்புன்ற. அதுல ஒண்ணுத்துக்கு வந்து திருக்குறள் என்னன்னு தெரிய மாட்டுது. இதெல்லாம் சொல்லிருக்காங்களான்ட்டு. ஏன்னா இந்த பக்கம் விவேகானந்தர் சிலையில வந்து பயங்கரமா மின்னுது,
ஐயன் வள்ளுவர் வந்து இருட்டில் கிடக்கிறாரு. அதுதான் நீ தமிழ்நாட்டோட நிலைமை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொன்னாங்களான்னு பேசுற அளவுக்கு தான் ஜட்ஜா எடுத்து வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ஜாக்கி. நண்பர்களுக்கு ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. இந்த ஐபாப் ஸ்டார்னு ஒன்று யூடியூப்ல இருக்கு. உண்மையிலே இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆட்கள் எல்லாருமே அதுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. சரிகமா அந்த யூடியூப்ல வந்து வருது. நல்லா சாங்ஸ் எல்லாமே நிறைய நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃபேவரோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வந்து விஜய் டிவி ஒரு பாட்டுலாம் பாடும்ல, அந்த மாதிரி இல்லாம எளிமையான கலைஞர் நிறைய இவங்களும் அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்றேன். அப்படிலாம் நான் வந்து அப்படி சொல்ல ஒரே மட்டும் சொல்ல முடியாது. ஆனா பெரும்பான்மையான இடங்கள் வந்து அதர் ஸ்டேட்ஸ் பீப்புள் தான் நிறைய பேர் வந்து விஜய் டிவி மூலமா இறங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் நான் இங்க பதிவு பண்றது. என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த இடத்துல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடக்கும்பொழுது நீங்க இன்டரப்ட் பண்ணதே தப்பு ஜாக்கி. ஒரு நல்ல காம்பேரர் அதை பண்ணவே மாட்டாங்க. சரி விட்டுருங்க, அவங்க தான் அப்படி கிடையாது. ஆனாலும் கூட உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்க அங்க எடுத்துட்டு வராதீங்கன்ற நானு. உங்களோட பாயிண்ட்ஸ் பேசுறதுக்கான இடம் இல்ல. இது நீங்கள் பிக் பாஸில் பங்கு பெறுவதற்கான போட்டி அல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய கருத்துக்களை பேசுறதுக்கு உங்களுடைய சமூக தலைவங்களை தாராளமா நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க என்ன அரை மணி நேரம் இல்ல 7 மணி நேரம் 70 மணி நேரம் கூட நீங்க பேசுங்க. அதுல யாரும் எந்த கேள்விகளும் சொல்ல போறது கிடையாது. ஆனா அவனும் இவ்வளவு படிநிலைகளை தாண்டி அங்க வந்திருக்கான் மேடம். எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. அது சரி, இப்ப அங்க நடுவுல பேசுனீங்க, ஓகே. அதுக்கப்புறம் தீர்ப்பே கொடுத்து முடிச்சிருவாப்ல ஜாக்கி டார்வின் தீர்ப்பு முடிச்சதுக்கு அப்புறம் கூட இவங்க திரும்பி விட மாட்டாங்க. திரும்பி அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, ஆமா மணிகண்டன் பத்தி பேசுனீங்க, மஞ்சரியை பத்தி நீங்க ஏன் பேசல, எதுக்கு பேசணும் அவங்க? அதுதான் எனக்கு தெரியல. முதல்ல இவங்க மூக்க உடைச்சிட்டாங்கல்ல, இவங்க மூக்க உடைச்சிட்டாங்க. ஆனா இவங்க மூக்க உடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். அப்ப சொல்லிட்டு அவங்க எப்படி தெரியுமா எடுத்துட்டு வந்தாங்க, நீங்க என்ன பெண்கள் பேரையே ஏன் எடுத்துட்டு வர மாட்டீங்க, ஆண்களை மட்டுமே நீங்க எதுக்காக சொல்றீங்க அப்படின்னு பொழுதுதான் எனக்கு பிடிக்கல. உடனே வந்து நானும் அப்படிதான், எனக்கு பிடிக்கல. முக்கியமா உங்கள மாதிரி ஆட்கள் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு இருப்பேன். இதுக்கும் இது எதுலாம் ஃபெமினிசம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாத்துலயுமே எடுத்துட்டு வருவீங்க. ஜெயிச்சவத பத்தி பேசும்போது நீங்க ஏன் மஞ்சரி எடுத்துட்டு வரல அப்படின்னு கேட்டா இதுல என்ன ஒரு நியாயங்கள் இல்ல? அதாவது பக்கத்துல பாயாசம் கதை, அது புரியுதுங்களா? இவங்க இலையில இல்லையா, அது வந்து ஏன் பேரை மட்டும் சொல்லிட்டாங்க, நாளைக்கு விமர்சனம் வந்துடக்கூடாது, மஞ்சரி பேரை எடுத்து வர வேண்டியதுன்னு வச்சுக்காங்களா. அது யாரு எடுத்துட்டு வரணும், எதுக்கு எடுத்துட்டு வரணும்னு அங்க வாதாடுறவங்களுக்கு தெரியும். அதுல குறை நிறை இருந்துதான் ஜட்ஜஸ் மார்க் குறைப்பாங்க. நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னா நான் சொல்றேன். எல்லாத்த விட அந்த இதுவே முடிஞ்சிருச்சு. எனக்கு ஆற்றாமே என்னன்னா, அந்த டிஸ்கஷனே முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதை எடுத்துட்டு வருவாங்க அவங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுவாங்க அப்படி இல்ல, உடனே ஐஸ்வர்யா டக்குன்னு அதுல ஒரு பாயிண்ட் பிடிப்பாங்க. அவங்க பெண்கள்னாலே அழகுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் உடனே அவங்க கை தட்டி எஸ் எஸ் அப்படின்வாங்க. அப்ப அந்த பொண்ணு அதுக்கும் ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க. ஆண்கள் அப்படின்னும் பொழுது அவங்க வந்து அப்பதான் இந்த பாயிண்ட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்ல, அதோட அர்த்தத்துல சொல்லுவாங்க. ஆரியும் ராஜுவும் அழகு அப்படிங்கறத விட அவங்க அழகா இல்ல. இப்ப பேசிக்கா வந்து அவங்க அழகா இருக்காங்களா இல்லையான்றதை விட அவங்க அழகா இருந்தாலுமே அவங்க அறிவு இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட பேசி அந்த பொண்ணு அங்கேயுமே ஆர்கியூ பண்ணுவா. திரும்ப ஒரு ஆர்குமெண்ட், ஒரு ப்ரோக்ராம், ஒருத்தவங்க உயிரை கொடுத்து கண்டஸ்டன்டா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க என்ன உங்க ஃபெமினிசம் கருத்து அங்க எடுத்துட்டு வர்றதுன்றது. அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், மாயா ஷட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுமான வரை சொல்லியாச்சு. திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுல வந்து உங்களுக்கு இடங்கள் நிறைய இருக்கு. ஆனா கஷ்டப்பட்டு பஸ்ல வந்து 2.5 மணி நேரம் வேர்த்து ஊத்தி சேர் கிடைக்காமலாம் அடிச்சு பிடிச்சு வந்தவங்க இடத்துல உங்க திறமையை காமிக்கிறதுக்கான இடத்துல நீங்க ஜட்ஜி கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஃபெமினிச கருத்துக்கள் பேசுற இடம் அது கிடையாது. மூணாவது, அங்க பசங்க வந்து உங்களை மாதிரியான திறமையான ஆட்கள் கிடையாது. அவங்க எல்லாமே வந்து இடத்த பழகி இப்பதான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில புது விளையாடாதீங்க அப்படின்றதான் நம்ம வந்து கேட்டுக்கிற ஒரு விஷயம். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் பின்னங்களுக்கு தாராளமா தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.